ஹாய் ஃப்ரெண்ட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப நாளாக டு டூ லிஸ்ட்டில் வெயிட் பண்ணி சும்மா இருந்தது. இன்றைக்கி நிறைவேறிச்சு. அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வின்டர் சீசனில் ஸ்னோ வரும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நாங்களும் டெய்லியும் டே அண்ட் நைட்டாக வந்து இது பார்த்துட்டே இருப்போம் கூகுளில். இன்றைக்கி ஸ்னோ வருமா, என்னைக்கு வரும்னு சொல்லிட்டு அந்த நாளும் வந்துடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பூ மாதிரி பெஞ்சிட்டு இருக்கு. பட் ஆனால் இது ஸ்னோ இல்லை, இது ஸ்லீட்டுன்னு சொன்னாங்க. ஏதோ ஒன்று எங்களுக்கு இதுவே அப்படி பார்த்து பரவசமாயிட்டோம். நம்ம ஊர் காஷ்மீர் ஷிம்லா மாதிரி அப்படியே வெள்ளை வெள்ளைன்ட்டு இது வெள்ளை நிலா அந்த சாங் பாடுற மாதிரி இருக்குன்னு எதிர்பார்த்தோம். பட் அப்படி இல்லை, அட்லீஸ்ட் லைவ் ஸ்னோவாவது பார்க்க முடிஞ்சிச்சு, அந்த பாக்கியமாக கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு அதை வச்சு சந்தோஷமாக இருந்தோம். அதுவும் மேலே பாருங்கள், பஞ்சு போல் மேலேருந்து வந்துட்டு கீழே வந்து அப்படியே காணாமல் போச்சு. சரி, இதுக்கு மேலே நம்ம போய் நனைஞ்சா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். லக்ஷிதாலாம் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டு. நான் தான் போவேன்னு சொல்லிட்டு அவளுக்காகவே நானும் போயிட்டோம். நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு தெர்மல் வியர் அது இதுன்னு எல்லாம் போட்டு ஃபுல்லாக கவர்ட் ஆகிட்டு நாங்கள் போய் நனைஞ்சோம். நம்ம ஊரில் சம்மர் சீசனில் நல்லா காஞ்சி போய் கருவாடு மாதிரி இருந்துட்டு லைட்டாக ஒரு ஃபஸ்ட்டு மழை பெய்யும் பார்த்தீங்களா, அந்த மழையில் நனையும் போது அந்த சில்லுன்னு காற்று அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சு இந்த ஒரு ஃபீலு. லட்சு பாப்பாலாம் ஸ்னோவில் பிடிச்சி விளாண்டுட்டு வாயில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருந்தா. என்ன அவளுக்கு ஒரு சின்ன வருத்தம்னா, அது வச்சு ஸ்னோமேன் பண்ணணும், விளையாடணும்னு ஆசைப்பட்டா, அது அமையல. சரி, இது யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் நம்பிக்கையோட சரி சொல்லி அதை விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அந்த விளையாட்டு விளையாடிட்டு இருந்தோம். 5 o'clock ஆச்சு, இருட்ட ஆரம்பிச்சிட்டே இருந்துச்சுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். சரி, நம்மளுக்கு அந்த பாக்கியம் இல்லை, ஸ்னோவெல்லாம் வராது போலக்கு, இதோட முடிஞ்சிடும்னு நினச்சோம். விடிய பெஞ்சதில் எங்களுக்கு கீழே பனி ஒயிட்டாக இருக்கிறத பார்த்தா கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. காலை எந்திரிச்சதுமே இதை தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். லைவ் ஸ்னோ பார்க்கும்போதே விளையாண்டோம். இல்லை கீழே இருக்கிறத பார்த்தா விட்டுருவோமா, எது நம்ம கவசத்தைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திரும்ப வேறு ஜர்க்கின் அது இதுன்னு எல்லாம் போட்டுட்டு புகுந்து கீழே இறங்கியாச்சு. பாப்பாலாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஸ்னோலாம் வச்சு விளையாடிட்டு இருந்தா. ரொம்ப காஞ்சி போயிருந்தா போல இருக்கு. அவளும் ஸ்னோமேன் செய்ய போறோன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தா. எப்படி இதில் ஸ்னோமேன் செய்ய போகிறோன்னு சொல்லி அவளுக்கு புரிய வச்சோம். ஆனால் அவள் பண்ணுவேன்னு சொன்னால் சரி ஏதோ பண்ணுவோம், ஆசை ஏன் கெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். பட் பார்த்தா எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆச்சு. நிறைய வரும்னு நினச்சோம். ஓரளவுக்கு இருந்து சரி அதாவது இதாவது பார்த்தோமேன்னு சொல்லிட்டு அந்த மனசை சந்தோஷப்படுத்திக்கிட்டோம். லக்ஷிதாவும் நம்ம ப்ரிப்பேர்டாக நான் ஸ்னோமேன் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் இதெல்லாம் தொட்டு போயிட்டு குளிர்துன்னு தான் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவட்டு ஜாலியாக பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்தா. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னோலாம் நல்லா பெஞ்சிருக்கு. ஆனால் ஆப்போசிட் சைடில் பாருங்களேன் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு. என்ன ஒரு ஆச்சரியம் இல்லை இயற்கை இது. நம்மளுக்கு பெய்யன்னு ஸ்னோன்னு நல்லாவும் பெஞ்சிட்டு குளிரும் எடுக்குது, வெயிலும் அடிக்குது. ஆனால் வெயில் நம்மளுக்கு குறைக்கவும் இல்லை. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுவாக தான் இருந்துச்சு. மறுபடியும் ஸ்னோலாம் வருமா வராதெல்லாம் தெரியுது. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்த ஸ்னோவை வச்சு நானும் பாப்பாலாம் விளையாடிட்டு இருந்தோம். பாப்பா தான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. ட்ராயிங்
டிராயிங் பண்ணுறா, புதுசாக ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தா. எங்களுக்கு ஆச்சு இவ்வளோ விஷயம் இந்த பாப்பாக்கு இப்பயே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு கூட இந்த அளவுக்கு நாலேஜ் இல்லையேன்ட்டு. வந்த ஃபஸ்ட்டு ஸ்னோவே பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு லைவ் வீடியோலாம் காமிச்சோம். வீடியோ கால் அது இதுன்னு எல்லாம் காமிச்சோம். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் இருக்குது நம்மளை இயற்கை ஏமாத்தலைங்க. டு தி சர்ப்ரைஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ வந்து பெஞ்சுது. காலைல 9 o'clockலேருந்து ஸ்னோன்னு சொன்னாங்க. நான் அப்படியே போஸ்ட் ஆகி 11 o'clock பெய்ய ஆரம்பிச்சிதுங்க. பேஞ்சு ஒரு 1/2 hour தான் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ அந்தளவுக்கு பெஞ்சிச்சு. நல்லா திக்காக பெஞ்சுது. நம்ம அந்த தம்மாத்துண்டு ஸ்னோக்கே அவ்வளோ அலப்பறை பண்ணிட்டு ஜாலியாக விளையாண்டோம். ஸோ இதை விட்டு வச்சுருவோமா, எட்ரா சுக்கேஸா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எட்ரா கவசட்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து டெர்மரியர் அது ஸ்வெட்டர் அது இதுன்னு சொல்லி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டோம். ரெடி ஆகிட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தில் அவசரமாக எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தோம். எங்கே ஸ்னோ மாற்றி போயிடுச்சுன்னா போயிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வேறு. ஸ்னோ பேஞ்சிக்கிட்டே இருக்குது, ஸ்டாப்பே ஆகலை. சரி நம்ம போகலாமா வேணாமான்னு வேறு டவுட் ஆகிடுச்சு. ஏன்னா யாருமே இல்லை. சரி போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எப்பயும் போல் பாப்பா தான் குடு 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 குடுன்னு ஓடி போய் நின்றுக்கிட்டா. நின்று பார்த்தீங்கன்னா ஸ்னோ வந்து துப்பு 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 துப்புன்னு மேலே விழுது. மழை கனகனன்னு எப்படி விழுமோ அந்த மாதிரி விழுது. நம்மளை அந்த ஸ்னோ தூக்கி நம்ம மேலே ஐஸ் போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி மேலேருந்து யாரோ தூவிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 1 hour தான் கண்டினியூஸாக பெஞ்சிச்சு இந்த இன்ச்சுக்கு. பட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 cm ஹைட்டு அளவுக்கு வந்துருச்சு. லாஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. சரி ஸ்னோ அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா உப்புலாம் வந்து ரோட்டில் நம்ம வீட்டு நடக்கிற வாசலில் அந்த மாதிரி இடத்துல எங்கெல்லாம் ஸ்னோ பெய்யுமோ அங்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக பண்ணி வச்சுருந்தாங்க கவர்மெண்ட்டு. பட் இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் போல். அதனால் வந்துட்டு எது ப்ரிப்பேர்டும் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா எங்கே ரோடு இருக்குது எங்கே பள்ளம் இருக்குது எதுவுமே தெரியல. ஒரு தோராயமாக நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். ஆர்வம் தாங்க முடியல. சரி ரோட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு ஸ்னோ. சரி இங்கேயே நம்ம ஸ்னோ போட்டு ஏதாவது விளையாடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் விளையாட ஆரம்பித்தோம். சரி இன்னும் தள்ளி தான் போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணோம். நம்ம ரெகுலராக போயிட்டு வர ரோடு தான். ஆனால் பார்க்க இந்த ஸ்னோலாம் விழுந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது வித்தியாசமாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக நல்லா இருந்துச்சு. எங்கே எது இருக்குது, கிராஸ் எங்கே இருக்குது, அந்த இதெல்லாம் தெரியல. இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. பாப்பா அம்மா கண்டிப்பாக ஸ்னோமேன் இன்றைக்கா செய்யணுமா ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி செய்யலாம் பாப்பா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எந்த இடத்துல போய் உட்காந்து ஸ்னோமேன் செய்யலாம்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே போயிட்டு இருந்தோம். இங்கே இருந்த மக்களுக்கு இதெல்லாம் நார்மலா, ஸோ அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் நம்மளுக்கு இது ஃபஸ்ட் டைம்னால ஓவர் எக்ஸைட்மெண்ட்லாம் பெய்கிற அந்த ஸ்னோலையும் பாப்பா வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தோம். நடக்க பார்த்தீங்கன்னா ஸ்னோ பயங்கர பட்டு 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 மூஞ்சில் அடிச்சிச்சு. எங்கேயுமே திரும்ப கூட முடியல. அப்படியே மூஞ்சி அடின்னு வச்சுட்டு கண்ணில் எல்லாம் அடிச்சதுனால ஒன்றும் இல்லை. சரி சேஃபாக ஒரு இடத்துல நம்ம நிற்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓரமாக ஒதுங்கணும். நம்ம
நம்ம அப்பார்ட்மெண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் இருக்கும். அந்த ஃபாரஸ்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு ஆப்போசிட்டில் ஆக்சுவலாக ஒன்று கொஞ்சம் மலை மாதிரி இருக்கும். மலை மேலே கிட்டேருந்து ஒரு வீடும் இருக்கும். எதுவுமே தெரியல, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்போ நம்ம ஷெட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மரத்து மேலே அந்த அழகாக பனி விழுந்தது பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். சரி சரி லக்ஷ்டா வந்துட்டு அதை சும்மா இருக்காமல் அதை பற்றி தட்டிட்டு மூஞ்சிலே எல்லாமே விழுந்துச்சு. அது அவளுக்கும் ஒரு சந்தோஷம், அது ஒரு விளையாட்டுன்னு சொல்லி அவள் விளையாடிட்டே இருந்தா. நானும் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இவ்வளோ அழகாக அந்த ஸ்னோலையும் ஸ்னோவாக விழுந்துட்டு இருந்துச்சு. லக்ஷ்டா அதை வேற பிடிச்சிட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. இது மேலே ஏறி அந்த பக்கம் பார்த்தா ஒரு லேக் இருக்கும். இங்கே வந்து எவ்வளோ பெரிய இது ஃபுல்லாக கிராஸாக இருக்கும். எங்கே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எங்களுக்கு மறந்தே போச்சு. அந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷனே மாறி போச்சு இப்போது வியூவே. சரி இந்த ஸ்பாட் ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்க வந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்னோ இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி இங்கே விளையாடலான்னு சொல்லிட்டு அவளை தூக்கி போட்டுமான்னு கேட்டேன். தூக்கி போடுவான்னு சொல்லி சொன்னான்னு சொல்லி நானும் தூக்கி போட்டு அவளும் ஜாலியாக படுத்துக்கிட்டா அங்கேயே. நானும் பாப்பா பண்ண அலப்பறை தாங்கலை. அதுவும் என்னை விட பாப்பா அதுக்கு மிச்சம் அலப்பறை பண்ணிட்டு இருந்தா. இந்த ஸ்னோலெல்லாம் நம்ம அப்படியே போனோனாலும் தாங்காடுங்க. ஏன்னா அன்றைக்கி நம்ம பெஞ்ச அந்த இந்த ஸ்னோலே பாப்பாலாம் க்ளவுஸ் போடாமல் கையில் ஃப்ரீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ப்ராப்பராக எல்லா வியர்ஸும் போட்டால் தான் வெளியிலேயே வந்து நிற்க முடியும். அப்போனால தான் எங்களால் விளையாட முடிஞ்சிச்சு. இல்லைன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம்லாம் நம்மளுக்கு தாங்க நம்ம பாடியெல்லாம் தாங்காது. இதா புடி அப்படின்னு சொல்லி நான் தூக்கி போடா, அவளும் நான் எனக்கு ஈடுபடுத்துறேன்னு சொல்லிட்டு அவளும் அதை எனக்கு ஈடு கட்டி விளையாடிட்டு இருந்தா. நம்ம கம்பெனிக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவரும் வந்தார். அவரையும் வாங்க வர வைக்கிறோன்னு சொல்லிட்டு பாப்பா ஸ்னோ போட நானும் ஸ்னோ போட்டு நாங்கள் இனிஷியலாக வெல்கம் பண்ணோம் அவரையும். அவரும் எங்கள் கூட விளையாடுறதுக்கு ஐக்கியமாயிட்டாரு. ஏன்னா திரும்புகிற நேரத்தில் பாப்பா விழுந்துட்டாலோ அப்படின்னு நினச்சி கொஞ்சம் ஷாக்கானா. அவள் பண்ணுற வேலையை பாருங்களேன். ஐஸில் நல்லா புரண்டி விளையாடிட்டு இருந்தா அவ. இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே இது ஃபஸ்ட் டைம் ஸ்னோ தானே. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாத்துல மூஞ்சில் அந்த ஒரு எல்லாரும் குழந்தையாயிட்டோம். எல்லாத்து மூஞ்சில் ஒரு பிரகாசம் அப்படியே ஒளிவட்டமாக தெரிஞ்சிச்சு. காஞ்சி போன இலையோடு இருக்கிற மரம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஸ்னோ அப்படியே பதிஞ்சிருச்சு. பேஞ்சு ஒரு இப்போ 3 ஹவர்ஸ்க்கு மேலே தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பதிஞ்சிருக்கு பாருங்களேன். ஸோ நம்ம ஏரி இருக்குன்னு சொன்னால சரி ஏரிக்கிட்டேருந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு அது மேலே ஏறிதான் கொஞ்சம் பயம் இருந்துச்சு. சருவி கீழே விழுந்துருவோமோ அப்படி இப்படின்னு பயங்கரமான இதெல்லாம் இருந்துச்சு. பார்த்தா இந்த வியூ எவ்வளோ அழகாக, ஆழம் கம்மி தாங்க இது. ஆனால் அங்கேருந்து நின்று பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கேருந்து போக மனசே வரல, அந்த அளவுக்கு அந்த காட்சியெல்லாம் அழகாக இருந்துச்சு. அப்படியே ஏதோ நம்ம ஒரு கனவு உலகத்தில் மிதந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இதுக்கு மேலே தாங்காது, வாமா ஸ்னோமேன் செய்யலான்னு சொல்லிட்டு பாப்பாவும் ட்ரை பண்ணிகிட்டே அந்த ஸ்னோமேன் செய்கிறதுக்கு. சரி நானும் ஐஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். சரி இந்த இடத்துல ஸ்னோ கொஞ்சம் ஃப்ரெஷ் ஐஸ் இருக்கனால பாப்பா இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே செய்ய ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணோம்.
ஸ்னோமேன் செய்கிறது என்ன அந்த அவ்வளோ மேலே ஒரு முட்டை, அதுக்கு மேலே ஒரு குட்டி மூஞ்சி பண்ணால் போதும்னு சொல்லிட்டான். ட்ரை பண்ணது, ஆனால் எங்களுக்கு சரியாகவே வரல. ஸ்னோ வந்துச்சு, இவ்வளோ ஐஸ் இருந்துச்சு, ஸ்னோமேன் செய்யலாம் எப்படின்னு சொல்லி பண்ண ஸ்னோ பாருங்கள் தெரியுது. ஸ்னோமேன் சரியாக தான் வரல. சரி, எங்களால் இதான் முடிஞ்சிச்சுன்னு விடாமேச செஞ்ச ஸ்னோ இதுதான். இந்த ஸ்னோமேனையும் பார்த்து ஆச்சரியப்பட்டானா பார்த்துக்கோங்களேன். இது ஸ்னோமேனா இல்லை பூனை குட்டியான்னு கேட்குறது தெரியுது, இருந்தாலும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்னோ பெஞ்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்னோ விளையாடுவாங்களான்னு தெரியல எங்களுக்கு. அதெல்லாம் பார்க்காம நம்மளுக்கு அமைஞ்ச சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் புகுந்து விளையாடிட்டு இருந்தோம். லக்ஷிதாவெல்லாம் வேற லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. அவள் பேண்ட்டு மூஞ்சி எல்லாம் கையெல்லாம் பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஸ்னோ இருக்குது. ஆனாலும் பாப்பா ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருந்தது விளையாடணும்னு சொல்லிட்டு. அதே சமயம் அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் ஆகலை போல இருக்குது. அப்பப்போ கேட்டுக்குவோம் கரெக்டாக, நல்லா ஓகேவான்ட்டு எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தா. போடு விளையாடுது, ஒருத்தர் மட்டும் சேஃபாக இருக்காரேன்னு சொல்லிட்டு அவரை மட்டும் விட்டு வைக்கலாமான்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரை டார்கெட் அடிச்சுட்டு அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்ட. பாரதியவும் அவரையும் இழுத்து அவரையும் நினைக்க வச்சாச்சு. அப்பார்ட்மெண்ட் சுற்றிட்டு வெளியில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டேன். சரி வாங்க அதையும் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு கிளம்பிச்சு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனும் அங்கே போயிட்டுலாம் எதுவும் வரல. வெளியில் கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் போயிருக்கோம், அங்கே எப்படி மூவ் ஆகுறாங்க அதெல்லாம் பார்க்கணும்ல. ஸோ நாங்கள் கிளம்பி நடந்தே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். நடந்து போகவும் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக பார்த்துட்டு இருந்த இந்த வியூவும் இப்பவும் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே சேஞ்சாக இருந்தது. நடக்கும்போது பாருங்களேன் எந்த அளவுக்கு உள்ளே இறங்கியிருக்குன்னு ஐஸ், அந்த அளவுக்கு ஸ்னோ வந்துட்டு விழுந்திருந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேஞ்ச அந்த ஒரு ஸ்னோலேயே. மரம், வீடு, ரோடு, லைவ் ஸ்னோ எல்லாமே ஒரு காவியமாக கண்ணுக்கு காட்சியளிச்சிச்சு. எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. இப்போ என்ன ஒரு சின்ன வருத்தம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டில் வண்டியெல்லாம் போயிட்டு வரும்போது அந்த தடை வந்து ஒரு மாதிரி அது கொஞ்சம் நல்லாவே இல்லை எங்களுக்கு. பட் நம்ம ஊர்லாம் மழை வந்துச்சுன்னா சேர் அடித்தா ஒரு மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இங்கே ஃபீல் இருந்தது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளன்னு அப்படி லைவாக அந்த ஸ்னோ இருக்குதும், இந்த பக்கம் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸ்னோ பார்த்தீங்கன்னா இனி நான் உங்களை விடவே மாட்டேன்னு சொல்லி பேஞ்சிக்கிட்டே இருந்தது. வெளியில இன்னைக்கு ஸ்னோ பெய்யும்போது அந்தளவுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவும் போகலையாட்டிருக்கு. சும்மா 1-2 கார் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு.
எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தைத்தனம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எங்களை கிட்ட பார்த்துருப்பீங்க. எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க போல இருக்கு. இவரும் பாருங்களேன். இதுக்கு மேலே ஸ்னோவெல்லாம் நம்மள தாங்காதுன்னு சொல்லிட்டு சரி கிளம்புறேன், போதும் விளையாண்டது போதும்னு சொல்லி எல்லா மூட்டை கட்டி கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு செம்ம வெயில் அடிச்சிருந்துச்சு. சரி எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாக் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வியூ நேத்திக்கிட்டதுக்கும் இன்றைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஒரு நாள் அந்த அன்றைக்கி நம்ம ஸ்னோ மிஸ் பண்ணியிருந்தோன்னா இதெல்லாம் பார்த்துருக்கவே முடியாது. இன்றைக்கி பாருங்களேன் எவ்வளோ ட்ரையாக இருக்குது, ரோடெல்லாம் அப்படியே க்ளீனாக இருந்துச்சு. சைடில் மட்டும் அங்கங்கே ஸ்னோ பார்க்க முடிஞ்சது. இந்த ஸ்னோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களுக்கு மீட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.